நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ராவில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனாவோட ஒரு ஃபேர்வெல் டூர் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டூருக்கான ஸ்டார்டிங் இங்கே இருக்க போது. ஸ்டார்டிங்கில் ஜான் சீனா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா ஒரு ப்ரமோ கொடுக்க போகிறாரு. பீப்புள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தன்னோட ரிட்டையர்மெண்ட் டூரை பற்றி ஒரு ப்ரமோ கொடுக்க போகிறாரு. அந்த ப்ரமோ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரமோவில் ஜான் சீனாவோட ஃபஸ்ட்டு ஃபியூடுக்கான மேட்சஸ்லாம் தெரிஞ்சிடும். யாராவது ஜான் சீனா பேசும்போது இன்டர்ஃபியர் ஆகி இப்போ வருவாங்க. அந்த ஃபியூடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் ஜான் சீனாவுக்கான ஃபஸ்ட்டு ஃபியூடு இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ராவில் லோகன் பாலோட ரிட்டர்ன் இருக்க போது. லோகன் பால் ரிட்டர்ன் கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. இருந்தாலும் இந்த ராவில் ஃபேன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக லோகன் பால் வருவார். லோகன் பால் வந்தாலும் ஹீலாக தான் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் யாரோட டெபியூட் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராவில் ஃபர்ஸ்ட் டெபியூட்டாக இந்த வருஷத்துக்கு 2025 ஃபர்ஸ்ட் டெபியூட்டாக பென்டகன் ஜூனியர் டெபியூட் இருக்க போகுது. அது ஏற்கனவே ப்ரீவியஸ் ராவெலாம் போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ராவில் டெபியூட் இருக்க போகுது. அடுத்தது முக்கியமான மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே வர்சஸ் லிவ் மோர்கன். இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபைனல் மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்சை இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் ஸ்டோரியிலேருந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இது ஒரு ஃபைனலுக்கான ஃபியூடு. எனக்கு தெரிஞ்சு மேபி நியூ இயரான்றதுனால ரீகா ரிப்ளே சாம்பியனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் லிவ் மோர்கன் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். இதில் டாமினிக் மிஸ்ட்ரியோ, ரிக்கி ரென்ரிக்கல் இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் டே ஒட்டுமொத்தமாக என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மேட்சை கொண்டு போவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் ட்ரீ மெக்கன்ரே வர்சஸ் ஜெய். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச். இந்த மேட்ச் கடைசி டயத்தில் போன ராவில் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம பல தடவை பார்த்ததுனால இந்த மேட்சோட ரிசல்ட் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ட்ரீ மெக்கன்ரே டாப் ஆஃப் த ஷோவாக இருக்க போகிறாரு. ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் டாப்பாக இருக்க போகிறாருன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தா ட்ரீ மெக்கன்ரே இந்த வாட்டி ஜெய் ஷோவை வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஈஸியாகவே. அடுத்த நம்ம பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைபல் காம்பாக்ட் மேட்ச். இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க உள்ள ஃபாலோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்றது தான் அங்கீகரிக்கப்படுவாங்க. அவங்க தான் ட்ரைபல் சீஃப். இந்த மேட்ச் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்சில் பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் வரலாம். இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பிளட் லைன் ஒட்டுமொத்தமாக வரலாம். டாமாலோங்கோ எங்கே பதுங்கி இருக்கிற டாமாலோங்கோ இன்னும் வராமல் இருக்க அவரு சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி ஓஜி பிளட் லைன் வரலாம். இந்த மேட்ச் ட்ரீம் மேக்கர் இன்டர்ஃபியர் இருக்கலாம், ராக் இன்டர்ஃபியர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பெரிய ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் தான். ஏன் ரோமன் ரிங்ஸ் கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் டாப் ஆஃப் த ஷோவாக இருக்க போகிறார். ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் பெரிய ரெஸ்லராக இருக்க போகிறாரு. அதனால ரோமன் ரிங்ஸ்க்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நம்மளை ஷாக் கொடுக்கும் விதமாக ரோமன் ரிங்ஸை ஜெயிக்க வைக்காமல் சோலோ சிக்காவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட் மேட்ச் செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்ச். இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அடிச்சிக்கலையே, அந்த அளவுக்கு என்னடா சண்டை போட்டுக்கலையே, அப்புறம் இது பயங்கரமான மேட்சாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட கடைசி ப்ரொமோ பார்த்தவங்களுக்கு ரெண்டு பேரும் வார்த்தையால் பேசிக்கிட்டது அதை நம்ம தமிழில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் தங்களை தாக்கி பேசிக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு பழைய விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு பேசுனாங்க. அந்த அளவுக்கு இது ஃபயரி ப்ரொமோவாக இருந்துச்சு. இந்த ஸ்பீச்சிலே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போடுறாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபியூடா இருக்கு. அதனால இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்றது நம்மளால இன்ன வரைக்குமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. சிஎம் பங்கா இல்ல செத் ரோலின்ஸா, ரெண்டு பேருமே டாப் ஆஃப் த ஷோ இருக்கிறாங்க. மேபி இந்த மேட்ச்ல சிஎம் பங்க் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பக்கம் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செத் ரோலின்ஸ் ஸ்மாக் டவுன் போக போறாருன்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. அது எந்த விதத்துல நடக்க போகுதுன்றது இந்த மேட்ச் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.